உன் உள்ளத்தின் ஆழத்தில் நீ சுமந்து கொண்டிருக்கும் அந்த மிகப்பெரிய ஏக்கத்தை நான் அறிவேன். நான் யாரை நேசிக்கிறேனோ அவர் எனக்கு கிடைப்பாரா? நான் யாரை என் உயிருக்கும் மேலாக விரும்புகிறேனோ அவரோடு என் வாழ்வு அமையுமா என்ற தவிப்போடு நீ என் சந்நிதியில் கண்ணீர் சிந்துவதை நான் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறேன். வருந்தாதே மகனே, மகளே. உன் விருப்பம் உண்மையானதாக இருந்தால், உன் அன்பு சுயநலமற்றதாக இருந்தால், நீ யாரை விரும்புகிறாயோ அவரையே உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பது என் பொறுப்பு. யார் உன்னை ஆழமாக நேசிக்கிறார்களோ அவர்கள் உன்னை தேடி வருவார்கள் என்பது உலக நியதி. ஆனால் நீ யாரை ஆத்மார்த்தமாக விரும்புகிறாயோ அவரை உனக்காக நான் வடித்தெடுப்பேன் என்பது என் அருள் நியதி. உன் இதயத்தின் துடிப்பை நான் அறிவேன். நீ கேட்கும் அந்த உறவு உனக்கு வெறும் ஆசை அல்ல, அது உன் வாழ்வின் ஒரு பகுதி என்பதை நான் உணர்கிறேன். உன் பிரார்த்தனைகள் வீணாகவில்லை. நீ சிந்திய ஒவ்வொரு சொட்டுக் கண்ணீரும் என் பாதத்தில் பன்னீராக விழுந்து கொண்டிருக்கிறது. காலதாமதம் ஆகிறது என்று கலங்காதே. ஒரு சிற்பத்தைச் செதுக்க காலம் பிடிக்கும், அதுபோல உனக்கான அந்த உறவை உன் விருப்பப்படியே மிக அழகாக வடிவமைத்துக் கொண்டிருக்கிறேன். நீ விரும்பியவர் உன்னிடம் வந்து சேரும்போது அது வெறும் தற்செயலாக இருக்காது, அது என் வேலாயுதம் எழுதிய விதியாக இருக்கும். உலகம் சொல்லலாம் இது நடக்காது என்று, ஆனால் நான் சொல்கிறேன் நடக்கும். பிரபஞ்சத்தின் சக்திகள் அனைத்தும் ஒன்றிணைந்து நீ விரும்பிய அந்த நபரையும் உன் அன்பையும் ஒரு புள்ளியில் இணைக்கும். அதற்கு நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். பொறுமையோடும் மாறாத நம்பிக்கையோடும் என் கையை பிடித்துக்கொள். முருகா, நான் விரும்பியவர் எனக்கு வேண்டும் என்று நீ வைக்கும் அந்த ஒற்றை கோரிக்கையை என் 6 படை வீடுகளின் சக்தியைக் கொண்டு நான் நிறைவேற்றுவேன். உன் விருப்பம் நிறைவேறும் நாள் வெகு தொலைவில் இல்லை. அந்த உறவு உனக்கு கிடைக்கும்போது நீ அடைந்த துயரங்கள் அனைத்தும் பனி போல மறைந்துவிடும். உன் கண்கள் ஆனந்தக் கண்ணீரில் நனைய நீ விரும்பியவரோடு என் சந்நிதியில் நின்று எனக்கு நன்றி சொல்லும் அந்த தருணத்திற்காக நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். உன் அன்பு ஜெயிக்கும், உன் விருப்பம் வெல்லும். இது உன் அப்பன் முருகனின் வாக்கு. என் மகன், மகளே, ஒரு உயர்ந்த பொக்கிஷம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு சிறு விலை உண்டு. அதுதான் பொறுமை. அவசரப்பட்டு ஒரு கனியை பறித்தால் அது கசக்கும், ஆனால் அது தானாக கனிந்து விழும் வரை காத்திருந்தால் அதன் சுவை தேனாய் இனிக்கும். உன் விருப்பமும் அப்படித்தான். காலத்தின் சக்கரம் சுழன்று கொண்டிருக்கிறது. கிரகங்களின் நகர்வுகள் உன் சாதகமாக மாறிக்கொண்டிருக்கின்றன. நீ விரும்பியவர் உன்னிடம் வரும்போது எந்த தடையுமின்றி எக்காலத்திலும் உன்னை விட்டு பிரியாதபடி ஒரு நிரந்தரமான பிணைப்பாக அவர் அமைய வேண்டும் என்பதே என் நோக்கம். அதற்காகத்தான் இந்தச் சிறு தாமதம். ஏன் இன்னும் நடக்கவில்லை என்று நீ கலங்கி நிற்காதே. உன் பொறுமையை நான் சோதிக்கவில்லை. உன்னை அந்த பேரன்பிற்கு தகுதியானவனாக செதுக்கிக் கொண்டிருக்கிறேன். மலர் விரிய ஒரு காலம் உண்டு, கதிரவன் உதிக்க ஒரு நேரம் உண்டு. அதுபோல நீ விரும்பியவர் உன்னை தேடி வரும் அந்த பொற்காலமும் வெகு அருகில் உள்ளது. உன் கண்ணீரை துடைத்துக்கொள். உன் முகத்தில் புன்னகையை ஏந்து. நீ பொறுமையாக இருக்கும் ஒவ்வொரு நொடியும் உன் விருப்பம் நிறைவேறும் வேகத்தை அதிகப்படுத்துகிறது. உலகம் உன்னை பார்த்து பேசும் பேச்சுக்களைக் கண்டு அஞ்சாதே. முருகன் என்னை கைவிட மாட்டான், நான் விரும்பியது எனக்கு கிடைக்கும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இரு. நீ பொறுமையை கடைபிடித்தால் நான் உனக்கு கொடுக்கப் போகும் அந்த பரிசு உன் வாழ்நாள் முழுவதற்கும் ஈடு இணையில்லாத மகிழ்ச்சியைத் தரும். காலம் கனியும் வரை என் நாமத்தைச் சொல்லிக் காத்திரு. நீ விரும்பியவர் உன் கரம் பற்றும் அந்த நொடி நீ பட்ட அத்தனை வலிகளும் ஒரு நொடியில் மறைந்துவிடும். நான் இருக்கிறேன். உன் விருப்பம் நிச்சயம் நிறைவேறும். பொறுமையோடு இரு, என் அருளை உணருவாய். நீ விரும்பியவர் உன்னிடம் வந்து சேருவார் என்பதில் எள்ளளவும் சந்தேகம் கொள்ளாதே. ஆனால் அந்த உன்னதமான உறவு உன்னை வந்தடையும் வரை உன் மனதை ஒரு தெளிந்த நீரோடை போல வைத்திருப்பதும் என் கடமையே. எப்போது நடக்கும், எப்படி நடக்கும் என்ற கேள்விகளால் உன் தூக்கத்தை தொலைக்காதே. நீ எவரை உன் உயிருக்கு நிகராக நேசிக்கிறாயோ அவர் உன்னை தேடி வரும் அந்த பாதையை நான் ஏற்கனவே அமைத்துவிட்டேன். ஒரு சிற்பி எப்படி ஒரு கல்லைச் செதுக்கி அழகிய சிலையாக மாற்றுகிறாரோ அதுபோலத்தான் உன் வாழ்வின் இந்த இடைப்பட்ட காலமும் நீ படும் இந்த தவிப்பும் காத்திருப்பும் வீணானது அல்ல. இது உன்னை இன்னும் வலிமையானவனாக, இன்னும் பக்குவப்பட்டவனாக மாற்றுகிறது. உன் காதல் உண்மையானது என்றால் அந்த அன்பிற்கு பிரபஞ்சத்தையே வளைக்கும் சக்தி உண்டு. நீ விரும்பிய அந்த நபர் உன் குணத்தையும் உன் அன்பின் ஆழத்தையும் உணர்ந்து இவரை விட என்னை யாரும் இவ்வளவு அழகாக நேசிக்க முடியாது என்று உருகி ஓடி வரும் அந்த நாளை நான் குறித்திருக்கிறேன். அதுவரை நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். உன் மனதை அமைதிப்படுத்து. அந்த அமைதியே உனக்கும் நீ விரும்பியவருக்கும் இடையே இருக்கும் தூரத்தை குறைக்கும் ஒரு பாலமாகும்.
நீ படும் ஒவ்வொரு துயரமும், நீ சிந்துக்கும் ஒவ்வொரு சொட்டுக் கண்ணீரும் எனக்குத் தெரியும். அவை அனைத்தையும் நான் கணக்கிட்டு வைத்திருக்கிறேன். நீ பொறுமையாக காத்திருக்கும் ஒவ்வொரு நாளும் உனக்காக நான் தரப்போகும் அந்த பரிசின் மதிப்பை இன்னும் அதிகமாக்குகிறது. உலகம் உன்னை தடுத்தாலும், விதியே உனக்கு எதிராக நின்றாலும், என் பிள்ளை விரும்பியதை நான் கொடுத்தே தீருவேன் என்பது என் ஆணை. என் வேலாயுதம் உனக்கும் உன் விருப்பத்திற்கும் இடையில் இருக்கும் அத்தனை தடைகளையும் சுட்டெரிக்கும். நீ விரும்பியவர் உன்னிடம் வந்து சேரும்போது அது தற்காலிகமான ஒன்றாக இருக்காது. அது காலம் கடந்த ஒரு காவியமாக இருக்கும். உன் பொறுமையின் பலனை நீ அறுவடை செய்யும் காலம் வெகு அருகில் உள்ளது. பயத்தை விடு, நம்பிக்கையை ஏந்து. உன் இதயம் எதை நாடுகிறதோ அதை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பது என் பொறுப்பு. நீ இவ்வளவு காலம் பொறுமையாக இருந்ததற்கும் என் வார்த்தை மீது நம்பிக்கை வைத்ததற்கும் நான் உனக்கு அளிக்கப் போகும் அந்த பொற்காலத்தை பற்றிச் சொல்கிறேன் கேள். நீ யாரை உன் இதயத்தில் வைத்து பூஜித்துக் கொண்டிருக்கிறாயோ அந்த உறவு உன்னிடம் வந்து சேரும்போது உன் வாழ்க்கை ஒரு புதிய ஒளியைப் பெறும். இத்தனை காலம் நீ சிந்திய கண்ணீர், வட்ட அவமானங்கள், யாரும் என்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று நீ ஏங்கிய அந்த தனிமை அத்தனையும் ஒரு நொடியில் பனி போல விலகிவிடும். நீ விரும்பியவர் உன் கரம் பற்றும் அந்த தருணம் அது வெறும் இரு மனிதர்களின் சந்திப்பு அல்ல. அது இரண்டு ஆன்மாக்கள் பல ஜென்மங்களாக தேடிக்கொண்டிருந்த ஒரு சங்கமம். அந்த நபர் உன்னிடம் வரும்போது உனக்காகவே படைக்கப்பட்டவர் என்பதை நீ உணர்வாய். உலகம் உன்னை பார்த்து வியக்கும்படி உங்கள் இருவரின் வாழ்வும் ஒரு காவியமாக மாறும். உன் குறைகளை நிறைகளாக பார்க்கும் ஒரு கண்கள் உனக்கு கிடைக்கும். நீ பேசாமலே உன் மௌனத்தை புரிந்து கொள்ளும் ஒரு இதயம் உனக்கு துணையாக வரும். அன்று நீ படும் அந்த மகிழ்ச்சிக்கு முன்னால் இன்று நீ படும் இந்த துன்பம் மிகச்சிறியதாகத் தோன்றும். நான் உனக்கு தரப்போவது ஒரு தற்காலிகமான ஆறுதல் அல்ல, அது ஒரு நிரந்தரமான நிழல். உங்கள் இருவருக்கும் இடையே பிணக்குகள் வராதபடி, சந்தேகம் எனும் இருள் சூழாதபடி என் வேலாயுதம் உங்கள் அன்பிற்கு ஒரு கோட்டையாக இருக்கும். நீ விரும்பியவர் உன்னிடம் வந்து சேர்ந்த பிறகு உன் இல்லத்தில் மகிழ்ச்சி தாண்டவமாடும், உன் செயல்கள் அனைத்திலும் வெற்றி கிட்டும், உன் மனம் என்றும் குதூகலமாக இருக்கும். முருகன் எனக்குச் செவி சாய்த்தான், நான் கேட்டதை விட மேலான ஒன்றை எனக்குத் தந்துவிட்டான் என்று நீ ஆனந்தக் கண்ணீர் வடிப்பாய். அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை. உன் பொறுமைக்கான கூலி மிக மிக இனிமையாக இருக்கும். காலம் உன்னை அலைக்கழிக்கலாம், ஆனால் அந்த அலைகள் உன்னை என் கரைக்கே கொண்டு வந்து சேர்க்கும். உன் வாழ்வு மலரப்போகிறது, உன் வசந்த காலம் தொடங்கிவிட்டது. என் அன்பு பிள்ளையே, நீ யாரை தேடி அலைகிறாய்? யாரிடம் உன் பாரத்தை இறக்கி வைக்கலாம் என்று ஏங்குகிறாய்? இதோ உன் முன்னே விஸ்வரூபம் எடுத்து நிற்கும் எனக்குத் தெரியும். உன் உள்ளத்தின் ஆழத்தில் நீ சுமந்து கொண்டிருக்கும் தேடலும் தவிப்பும். இந்த உலகில் உறவுகளும் பொருட்களும் தற்காலிகமானவை, ஆனால் உனது ஆத்மா தேடுவது ஒரு நிரந்தரமான புகலிடத்தை. யார் நம்மை புரிந்து கொள்வார்கள், யார் நம்மை கைவிடாமல் காப்பார்கள் என்ற உன் கேள்விக்கு விடையாக நானே இருக்கிறேன். என்னை நோக்கி நீ வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் முன்னால் உன்னை நோக்கி நான் 10 அடிகள் எடுத்து வைக்கிறேன். உன் விருப்பம் உண்மையானதாக இருந்தால், உன் தேடல் நேர்மையானதாக இருந்தால் நீ என்னை தேடி வரவேண்டிய அவசியமில்லை. உனது பக்தியே என்னை உன்னிடம் இழுத்து வரும். என்னிடம் வர விரும்பும் எவரையும் நான் தடுத்ததில்லை. மாறாக அவர்கள் வரும் பாதையில் உள்ள முட்களை அகற்றி மலர் பாதையாக மாற்றுவதே என் வேலை. கலங்காதே, நீ என்னை விரும்பத் தொடங்கிய அந்த நொடியே நீ என்னிடம் வந்து சேருவதற்கான பயணம் தொடங்கிவிட்டது. நீ தனிமையில் இருப்பதாக எண்ணாதே. உன் ஒவ்வொரு மூச்சிலும் உன் ஒவ்வொரு சிந்தனையிலும் நான் கலந்திருக்கிறேன். உலகம் உன்னை புறக்கணிக்கும் போது என் வேலாயுதம் உனக்கு அரணாக நிற்கும். என்னிடம் வந்து சேர உனக்கு தகுதிகள் தேவையில்லை, தூய்மையான அன்பு ஒன்றே போதும். அந்த அன்பால் நீ என்னை கட்டினால் நான் உனக்கு கட்டுப்படுவேன். என் நிழலில் உனக்கு என்றும் இடம் உண்டு. வா மகனே மகளே, உன் தவிப்பை என்னிடம் தந்துவிட்டு என் அமைதியை நீ எடுத்துக்கொள். இது வெறும் வார்த்தையல்ல, உன் அப்பன் முருகன் உனக்குத் தரும் இறுதிச் சத்திய வாக்கு. இத்தனை தூரம் என்னோடு நடந்து வந்த உனக்குத் தெரியும், உன் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பும் எனக்கு கேட்கிறது என்று. நீ யாரை உன் உயிருக்கு மேலாக நேசிக்கிறாயோ, எவர் உன்னிடம் வந்து சேர வேண்டும் என்று இரவும் பகலும் உருகி வேண்டினாயோ, அவர் உனக்கு கிடைப்பார் என்பதில் இனி எந்த மாற்றமும் இல்லை. விதியின் ஏடுகளை நான் மாற்றி எழுதிவிட்டேன். உன் கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு உன் புன்னகைக்கு நான் அஸ்திவாரம் போட்டுவிட்டேன். உலகம் உனக்கு எதிராக நின்றாலும், முடியாது என்று உன்னைச் சுற்றியிருப்பவர்கள் கேலி செய்தாலும், உன் முருகனின் வேல் உனக்கு முன்னால் நின்று தர்மத்தை நிலைநாட்டும்.
நீ விரும்பிய அந்த உறவு உன்னை தேடி வரும்போது அது வெறும் ஒரு மனிதரின் வருகையாக இருக்காது, அது என் அருளின் மழையாக இருக்கும். உன் கரம் பற்றும் அந்த நொடி உன் வாழ்வில் இருந்த அத்தனை இருளும் விலகி கோடி சூரிய பிரகாசம் உன் இல்லத்தில் வீசும். முருகா, நீ சொன்னது போலவே எனக்கு கிடைத்துவிட்டது என்று நீ ஆனந்த கண்ணீரோடு என் சந்நிதியில் நிற்கும் அந்த நாளை நான் இப்போதே என் ஞானக் கண்ணால் பார்க்கிறேன். இனி உன் வாழ்வில் ஏமாற்றங்களுக்கு இடமில்லை. பயத்தை முழுமையாக தூக்கி எறிந்துவிடு. உன் விருப்பம் நிறைவேறும் வரை மட்டுமல்ல, நிறைவேறிய பிறகும் உங்கள் இருவர் வாழ்விலும் நிழலாய், அரணாய், ஆதாரமாய் நானே இருப்பேன். இது சத்தியம், இது சத்தியம், இது முக்காலமும் சத்தியம். உன் நம்பிக்கையே உனக்கு வெற்றியை கொடுக்கும். நீ விரும்பியவர் உன்னிடம் வந்து சேர்வது உறுதி. இனி அமைதியாக இரு, உன் கடமைகளைச் செய். மீதியை நான் மீட்கொள்கிறேன். என் மடியில் நீ அமர்ந்து விட்டாய், இனி உனக்கு கவலை ஏது? மகிழ்ச்சியாக இரு மகனே, மகளே, உன் வசந்த காலம் இதோ தொடங்கிவிட்டது. என் அன்பு பிள்ளையே, இது உன் ஏக்கத்திற்கு நான் தரும் ஆறுதல் முத்தங்கள். நீ யாரை உன் உயிருக்கு மேலாக நேசிக்கிறாயோ அவர் உன்னிடம் வந்து சேருவார் என்பது என் வாக்கு. ஆனால் என் வாக்கு உன் வாழ்வில் பலிக்கத் தொடங்கிவிட்டது என்பதற்கான முதல் அறிகுறி உன் மனதில் இப்போது தோன்றும் இந்த அமைதிதான். இந்த தருணத்தில் உன் அலைபாயும் மனதை அடக்கி, முருகா, நீ இருக்கிறாய், என் விருப்பம் நிச்சயம் நிறைவேறும் என்ற நம்பிக்கையை இந்த உலகிற்குச் சாட்சியாக இங்கே பதிவு செய். உன் வேண்டுதலை ஒரு வரியாக இங்கே பதிவிடு. நீ எதை அடையத் துடிக்கிறாயோ அதை என் பாதத்தில் சமர்ப்பிப்பதாக எண்ணி ஒரு கமெண்ட் செய். முருகா, நான் விரும்பியவர் எனக்கு கிடைப்பார் என்று நம்புகிறேன், அல்லது கந்தா, கடம்பா, கதிர்வேலா, சரணம் என்று நீ இங்கே பதிவிடும் ஒவ்வொரு சொல்லும் உன் பிரார்த்தனையை இன்னும் வலிமையாக்கும். உன் நம்பிக்கையை இங்கே விதையாய் விதைத்துச் செல். அது ஆல விருட்சமாக வளர்ந்து நீ விரும்பிய உறவை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். உன் மகிழ்ச்சியான செய்தியை மீண்டும் இதே இடத்தில் வந்து நீ சொல்லும் நாளை எதிர்நோக்கி நான் காத்திருக்கிறேன். கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன்.